Hi guys, welcome to Foodie Goals. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான பன்னீர் frankie எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சிரலாம். பன்னீரை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கியூப்ஸை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் இது கூட 3 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கடைசியா கொஞ்சம் லெமன் ஜூஸ். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பன்னீரோட எல்லா சைடும் கோட் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இது ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இது நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கொரியாண்டர் மின்ட் சட்னி செய்யலாம். அதுக்கு ஒரு பிளெண்டர் ஜாரில் கொஞ்சமாக புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 7 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய். இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அது உள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் உள்ளே போட்டுடலாம். பன்னீர் போட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க. பன்னீர் உடஞ்சிடாத மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு 3 மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம சாலட் செய்யலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி டைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட், கொஞ்சம் கேபேஜ், இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் இல்லைன்னா நீங்கள் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். சப்பாத்தி மேலே ஃபஸ்ட்டு கார்லிக் மயோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கார்லிக் மயோ ஆப்ஷனல் தான், நீங்கள் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. கார்லிக் மயோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப்பையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சப்பாத்தியோட எல்லா சைடும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணோம்னா அந்த ஸ்வீட்டான டேங்கியான டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க மின்ட் கொரியாண்டர் சட்னி, இது கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம செஞ்சு வச்சுருக்க சாலட் வச்சிடலாம். ஃபைனலாக நம்மளோட பன்னீர் சென்டரில் மட்டும் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரோல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைட்லேருந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடை அது மேலே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லை பட்டர் பேப்பர் இருந்தால் சப்பாத்திக்கு மேலே ரோல் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க மற்ற சப்பாத்தியும் ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான பன்னீர் ஃப்ராங்கி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், ஹேவ் ஃபன்.